ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரீசெண்டாக அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்போடு ரிலீஸ் ஆகிருக்க ஒரு த்ரில்லர் ஹாரர் ஃபிலிமான பாடிஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த மூவியோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியோட கதை என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மேன்சனில் கெட் டுகெதர் பார்ட்டியாட்டம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு கேம் விளாட்றாங்க. அந்த கேமோட பேர் தான் பாடிஸ். இந்த கேமை பற்றி சொல்லணும்னா, நம்ம 90s கிட்ஸ்லாம் விளாண்ட ராஜா ராணி கேமில் திருடன் யாருன்னு கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி தான் அந்த நாட்டில் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கேம் விளாட்றப்ப கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிற சுச்சுவேஷனில் உண்மையிலே அந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையில் ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க 6 ஃப்ரெண்ட்ஸில் ஒவ்வொருத்தராக வரிசையாக சாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, இந்த கொலைகள்லாம் யார் பண்ணுறாங்க, அப்புறம் உயிரோட மேன்சனை விட்டு மித்தவங்க தப்பிச்சு போனாங்களா அப்படின்றத அந்த படத்தோட முழு கதை. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே தான் நல்லா சுவாரஸ்யமாக எங்கேஜாக கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன ஆகுங்கிற ஒரு சஸ்பென்ஸோடவே கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ட்விஸ்ட்டை இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நான் பார்த்ததில்லை. இது ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு தான் நினச்சி நானும் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நீட்டான ஒரு ஃபிலிமாகவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை நீங்கள் தமிழ்லேயும் வாட்ச் பண்ணலாம். இந்த மூவியோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துகிட்டிங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் தான் 1 hour 30 minutes கிட்ட ரன் ஆகுது. இந்த மூவி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்டு வரையும் டக்குனே முடிஞ்சிடனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் லேக் ஆகுங்கிற ஃபீல் இருக்காது. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். நெகட்டிவ்னு எடுத்துட்டிங்கன்னா, பெருசாக எமோஷ்னலாக ஒவ்வொரு கேரக்டரோடு நம்மளால் கனெக்ட் ஆக முடியலை. இந்த மூவியை நீங்கள் ஃபேமிலியோடு வாட்ச் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் அடல்ட் சீனும் மிக்ஸ் ஆகிருக்கனால நீங்கள் தனியாக தான் பார்த்தாகணும். இந்த மூவிக்கு நம்ம சேனலோட ரேட்டிங்னு பார்த்திங்கன்னா 4 out of 10 கொடுக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆள் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.